சீரியஸாவே ரொம்ப எக்ஸைட்மெண்டா தான் இருக்கிறோம். எல்லா வேலையும் விட்டுட்டு வாங்க ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு நம்ம இன்வைட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே ரெடி சொல்லியாச்சு. பாப்பாக்கு என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா வந்துடணும். நீங்க இது எங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் உங்களை இன்வைட் பண்றதுக்கு. சார் தான் சில இடங்கள்ல எல்லாம் கண் கலங்கி கண்ணாடி எல்லாம் போட்டு மேனேஜ் பண்ணிட்டு எல்லாம் இருந்தாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப மிஸ் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன் சார். எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க? என்ன பண்ணுவேன், என்ன ரகலை பண்ணுவேன் வேணா இங்கேயே இருந்துருங்க அப்படின்னு வச்சு பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எங்க அப்பா மாதிரி தான் அவரு டிட்டோ. நான் வீட்டுல ஏதாவது ஒண்ணுன்னா வீட்டுல சொல்லுவேன், டேடி ஒன்ன மாதிரியே. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்பாவுக்கு நான் டெய்லி காலேஜ் போனா பிடிக்காது. லீவ் போடலன்னா திட்டுவாரு. அதேதான் அவரும், நான் காலேஜ் போறியா லீவ் போடு. ஏன் நான் லீவ் போடணும், சும்மா லீவ் போடுமா? என்ன மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட்? இல்ல இப்போதைக்கு வந்து நான் யானை தேடினேன், எனக்கு யானை கிடைக்கல. யானை எதுக்குமா? எலிஃபென்ட் மாப்பிளைக்கு மாலை போட யானை கேட்டேன். ஆனா வந்துட்டு சிட்டிக்குள்ள பர்மிஷன் இல்லன்ட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நடக்காதுன்ற ஒரு விஷயம் அது ஒண்ணுதான் எனக்கு. ஆனா மேரேஜ் வேற லெவல்ல பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அததான் சார் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன மாதிரி பிளான்ஸ் எல்லாம் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு? அது வேற லெவல்ங்க. அது வேற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒன்னொன்னா நேத்துல இருந்து அந்த டாபிக்கா ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்கும்போது கண்டிப்பாக ஒட்டுமொத்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எவ்வளவு ஹாப்பினஸோ அதை விட நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். SS மியூசிக் ஃபேமிலிக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த நிச்சயதார்த்தம் எல்லாம் நடக்க போகுது. ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனை இன்வைட் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். கண்டிப்பா மேம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெடியா வந்திருக்காங்க. பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு சீரியஸாவே ரொம்ப எக்ஸைட்மெண்டா தான் இருக்கிறோம். எல்லா வேலையும் விட்டுட்டு வாங்க ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு நம்ம இன்வைட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே ரெடி சொல்லியாச்சு. ஓகே எஸ் போய் பார்த்துடலாம். அவங்கள பார்த்துட்டு அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்க சொல்றேன் அவங்கள. ஓகே ஹாய் மேம். பாப்பாக்கு என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா வந்துடணும். நீங்க இது எங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் உங்களை இன்வைட் பண்றதுக்கு. அவங்க வந்து உங்களோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் மேம். மிகப்பெரிய ஒரு ஃபேன்ங்க. ஈவன் எங்க அவர் வரலையா? அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர். வாவ். ஆமா ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. நீங்க வந்து எனக்கு ஒரு மாப்பிள்ளை லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அந்த மாப்பிள்ளை பாத்துருக்காங்க. அந்த போட்டோ போடுறேன். அவர் எப்படி இருக்காருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு மேம் மீட் பண்ணிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எவ்வளவு ஹாப்பி? எங்க வீட்ல யார்கிட்டயும் சொந்தக்காரங்கிட்ட பேசின இந்த மாதிரி இருந்தது. ஓகே அப்படிதான் ஒரு ரிலேஷன் பார்க்க போனா நம்ம எப்படி பேசினு இருப்போம் அந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே ரியலி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நாங்கள் நிறைய பேர் இன்வைட் பண்ணோம். ஸோ ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆஸ் வெல் அஸ் எங்களுக்கு பிடிச்சவங்க, எங்களுக்கும் சரி என் பிள்ளைக்கும் சரி மாப்பிள்ளைக்கும் சரி பிடிச்சவங்கள இன்வைட் பண்ணோம். அதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ். உங்களால தான் எங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் கிடைச்சிது. ஸோ சந்தோஷமா இருக்கு. இந்த மூமெண்ட்டே ரொம்ப ஜாலியாக போச்சு எங்களுக்கு. என்கேஜ்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கிடைச்சு நான் உள்ளே சொன்னேன் இந்த மாதிரி. அது வந்து உங்களால தான். அது ரொம்ப தேங்க்யூ. ஓகே சார் தான் சில இடங்கள்ல எல்லாம் கண் கலங்கி கண்ணாடி எல்லாம் போட்டு மேனேஜ் பண்ணிட்டு எல்லாம் இருந்தாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப மிஸ் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன் சார். எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க? நீங்க வேணாம் இல்ல எனக்கு அதான் தெரியல. கல்யாணம் பண்ணிட்டு அமுச்சு விடும் போது எப்படி கதறி அழுகுறாருன்னு எனக்கு தெரியல. அததான் நான் எப்படி இது பண்ணுவாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேன். எனக்கே தெரியல என்ன பண்ணுவேன், என்ன ரகலை பண்ணுவேன் எனக்கு தெரியல. வேணா இங்கேயே இருந்துருங்க அப்படின்னு வச்சு பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டோம்னா அது செஞ்சுதானே ஆகணும். நம்ம
அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிப்பேன். இருந்தாலும் அதை பத்தி யோசிக்கும் போது கண்ணு கலங்கும். நான் பார்த்து பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அங்கே பேசும்போதே சொன்னீங்க கண்டிப்பா மாப்பிள்ளையே என்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவாலிட்டிஸோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து செலக்ட் பண்ணது. என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தீங்க சார் அந்த குவாலிட்டிஸ் எல்லாம்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி நான் தான் சொல்றேனே. ஃபர்ஸ்ட் போட்டோல பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. சரி புள்ள வர சொல்லுவோம் அப்படின்ட்டு தான் நம்ம சொன்னோம். பட் நேரில் பார்க்கும்போது அவங்க ஃபேமிலி, அவங்க பேரண்ட்ஸும் சரி, அவங்க சிஸ்டர்ஸும் சரி, எல்லாருமே வந்து மெயினாக நாங்கள் பார்த்தது அவங்க அப்பா அம்மா, அவங்க சிஸ்டர், மாப்பிள்ளை 4 பேரும் வந்து நம்ம மனசு குளிர்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஓகே. இதுக்கப்புறம் புள்ள தான் எனக்கு வந்து நான் தான் ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறேன் அவங்கள. இவங்கெல்லாம் பார்க்கல, நமக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா என்ன சொல்கிறது, அந்த ஹெட் வெயிட்லாம் இருக்கா மாதிரி தெரியல. நல்லா பேசினாங்க, நல்லா பண்ணாங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் பிள்ளைங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் தான் சொன்னேன். ஆக்சுவலி போய் தனியாக போய் பேசிட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் 2 பிள்ளைங்களும் போய் பேசிட்டு வந்துட்டு ஓகே அப்படின்னாங்க. ஸோ எனக்கும் பிடிச்சிருந்தது. அதுதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு மேம் உள்ள சொல்லியிருந்தாங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு அப்பதான் தூங்கி எழுந்து வந்து உட்கார்ந்தேன் நானு. அப்பதான் டாடி போட்டோ காமிச்சாரு, மாப்பிள்ளை போட்டோ. ஓகே நல்லா இருக்காரு. பார்த்த உடனே ஓகே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அது எப்படி வேணா வச்சுக்கிட்டோம். அதை நம்ம அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம என் மனசுக்கு எப்பயுமே ஏதாவது ஒன்று நல்லது அப்படின்னு பட்டுதுன்னா அதை நான் கண்ணை மூடின்னு ப்ரொசீட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இதையும் ப்ரொசீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏன் பிடிச்சது அவரை நிறையா வந்து பர்டிகுலர்லி அந்த ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால? அப்படி கிடையாது, நான் பேசினப்போ எனக்கு அவரோட ஜென்யூனிட்டி தெரிஞ்சது. ஸோ ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற மாதிரிலாம் பேசினாரு. அதனால சரி ஓகே அப்படின்ட்டு ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப ஃபன்லாம் பண்ணோம் நாங்கள் 2 பேருமே உட்காந்துட்டு. ஒரு ஆன்டினால பேச்சே எங்களால பேச முடியல. ஐயோ என்னடான்ற மாதிரி ஆக்கிட்டோம். அது மாதிரிலாம் அது மாதிரி என் வைப்புக்கு இருந்தாரு. முக்கியமா என்ன மாதிரியே இருந்தாரு, அப்பா மாதிரி இருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச எங்க அப்பா மாதிரி தான் அவரு. டிட்டோ. நான் வீட்டில் ஏதாவது ஒண்ணுன்னா வீட்டில் சொல்லுவேன், டாடி ஒன்ன மாதிரியே. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்பாவுக்கு நான் டெய்லி காலேஜ் போனா பிடிக்காது. லீவ் போடலன்னா திட்டுவாரு. அதே தான் அவரும். நாளைக்கு காலேஜ் போறியா, லீவ் போடு. ஏன் நான் லீவ் போடணும், சும்மா லீவ் போடணுமா? அவருக்கு காலேஜ் நான் டெய்லி போனா பிடிக்காது, வெயில்ல கருத்துருவேன் அந்த மாதிரிலாம். இவர் வந்துட்டு நான் டெய்லி கொண்டு போய் உன்னை விடுறேன், எனக்கு தூக்கம் போகுதுன்ட்டு. 2 பேருமே ஒரே மாதிரி ஐயா அந்த மாதிரி. அதனால பிடிச்சிருச்சு. வேற எந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அவர் வந்து உங்களுக்கு அப்பாவா தெரிஞ்சாரு? ஒரு தடவை தான் பாத்துருக்காங்களா? பொண்ணு பார்க்க வந்து பார்த்தாங்க, இனிமேல் தான் பார்க்க போறாங்க. அப்பதான் நான் 2வது வாட்டியா அவர் ஃபுல்லா பார்க்க போறேன். போன்லயே 2-3 தடவை தான் பேசிருக்காங்க, நிறைய எல்லாம் பேசல. அதனால அந்த போன் இப்போ நீங்க கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் பேசுறேன். அதுவும் இல்ல, இப்பதான் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்ப பேசுறேன். அந்த மாதிரி ஒரு வார்த்தை 2 வார்த்தை போன்ல பேசுறதுல காலி. அது டெய்லி பேசுறதுலாம் கிடையாது, பாக்குறதும் கிடையாது. சார் நம்ம ஃபேமிலியில முதல் விஷயம் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அது கிராண்டா எப்படியாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் எல்லாம் இருக்கும்ல சார்? என்ன மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட்? இல்லை இப்போதைக்கு வந்து நான் யானை தேடினேன், எனக்கு யானை கிடைக்கல. யானை எதுக்குமா? எலிஃபென்ட் மாப்பிள்ளைக்கு மாலை போட யானை கேட்டேன். ஆனா வந்துட்டு சிட்டிக்குள்ள பர்மிஷன் இல்லைன்ட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நடக்காதுன்ற ஒரு விஷயம் அது ஒண்ணுதான் எனக்கு நடந்தது. மற்ற எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணேன். அதெல்லாம் நான் இது இதுன்னுட்டு இருந்தா. இவ யான்னும் போது நான் சொன்னேன், இதை நானாச்சும் பரவாயில்ல ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறத நான் சொல்கிறேன். நீ பண்ணவே முடியாத போய் சொல்லுங்கிற பண்ண. இல்லைன்னா போய் போத்தீஸில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெளியில் யானை அதெல்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அங்கே போய் யானையெல்லாம் நிறைய அதான் அங்கே போய் மேனேஜர் கிட்ட போயிட்டு கேட்குறா, ஓ யானை இருந்தது எங்க அப்படின்னு. இல்லைங்க இப்போ வந்து சம்மர்ன்றதுனால அவங்க வேற மாதிரி கான்செப்ட்ல வச்சிருக்காங்க. யானை இல்லாம போச்சு, யானை இருந்தா மேனேஜர் கிட்ட பேசி இந்த யானையை இழுத்துன்னு போயிருக்கலாம் அப்படின்னா. ஸோ அது மாதிரி யானை ட்ரை பண்ண மாதிரி நிறைய நாங்கள் ஸ்பெஷல் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ வந்து தாம்பலம் பண்ற பிளான்ல தான் இருந்தோம். நாங்க ஆடின ஆட்டத்துல அவங்களா வந்து நீ ரிசப்ஷனாவே என்கேஜ்மெண்டாவே பண்ணிடு. ஏன்னா எதுக்கு பணம்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணு தானே. நீங்க இப்ப செலவு பண்ணாலும் சரி, நாங்க செலவு பண்ணாலும் சரி, ஜாஸ்தியா பண்றீங்க, அதுக்கு மேல் கொண்டு இன்னும் ஒரு 50 பேர் 60 பேரை கூப்பிட்டு என்கேஜ்மெண்டாவே முடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க வீட்டுல இருந்து சொல்லிட்டாங்க. எதுக்கு நீங்க இவ்வளவு, ஒன்றும் இல்லை, தாம்பலம்ன்றது ஒரு 5 நிமிஷம் வேலை, அதுக்கு போய் தேவையில்லாம நீங்க இவ்வளவு வேலை பண்றது வேஸ்ட். அதுக்கு பேசாம என்கேஜ்மெண்ட், ஏன்னா 1 இயர் டைம் இருக்குது பிள்ளைங்களுக்கு, என்கேஜ்மெண்ட்டாவே பண்ணிடலாம் அப்படின்னாங்க. சரி நாங்களும் யோசிச்சோம், சரி ஓகே அப்படின்ட்டு என்கேஜ்மெண்ட்டாவே பண்றோம். எங்களால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கிராண்ட்னஸ் காட்டியிருக்கோம். ஆனா மேரேஜ் வேற லெவல்ல பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதான் சார் கேட்கணும்னு நினைச்சேன், என்ன மாதிரி பிளான்ஸ் எல்லாம் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு? அது வேற லெவலுங்க.
அது வேற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஒன்று நேற்றுலேருந்து தான் அந்த டாப்பிக்கே ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. ஏன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆமா. நிறைய பேர் எங்களை இன்வைட் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அதனால வந்து அவங்கள எப்படி இன்வைட் பண்ணுறதுன்ற ப்ராசஸில் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம் எல்லாரையும். ஓகே. காஸ்டியூம்ஸ் எல்லாம் பயங்கர ஒரு கிராண்டா பண்ணணும் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கா? அதெல்லாம் பண்ணிட்டுமே. ஓகே. அதுக்கு என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஒரு saree நானும் என் ஃபியான்சி சேர்ந்து செலக்ட் பண்ணோம். அதுல குறை சொன்னாங்க. குறை சொன்னா பரவாயில்ல, டெய்லி யாராவது தான் சொல்லுவாங்க. நம்ம கலிக்கையா ஒரு ஐயோ ஏப்பா எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கீங்க, மடிச்சு வச்சிருங்க. அதுக்கப்புறம் முக்கியமா இவங்க இவ்வளவு பேசுற இவங்க தான் நம்ம டெய்லி பிடிக்கல. ஆக்சுவலா எங்களுக்கு பிடிக்கல. சரி ஆசைப்படுதுங்களே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா என்கேஜ்மெண்ட்டா மாறும்போது அது ஸ்டேஜ் கட்டுற saree இல்ல அப்படின்னோடனே அப்ப மாறிடுச்சு. மாறல. அப்புறம் ஒரு saree குடும்பமா போய் எடுத்தோம். அதுவும் வேண்டாம், அது வேண்டாம், அது பிடிக்கல. அப்புறம் இன்னொரு saree எடுத்தோம். அது யாருமே பிடிக்கல. ஆனா இவங்களுக்குலாம் பிடிச்சது. சரி ஓகே விட்டுருங்க, தயவு செய்து போதுப்பா எனக்கு. அப்படின்னா 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம காதுல வாய்க்காம பாசிட்டிவா ஆளுக்கு 3 பட்டு புடவை ஆகி போச்சு. நானே கடைசியில வந்து பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருந்தது லாஸ்ட்ல இருக்கிறது தான் நீ கட்டணும், இதுக்கப்புறம் நான் பட்டு புடவை எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். ஓகே. ஏன்னா அதுவே ஒரு பட்ஜெட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நீ இப்படி எடுத்துருக்கலாம், நீ அப்படி எடுத்துருக்கலாம்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஆப்ஷன் சொல்லும் போது நான் இவளுக்கு 3 வந்துருச்சு, இவளுக்கு 3 வந்துருச்சு. ஓகே. இன்னும் 2 கேக்குறாங்க சார். ஒண்ணுதான் போய் சொல்றா, இருக்கிறதுலே இவளுக்கு தான் அதிகம். கட்டணும்னா அம்மாவோட பொண்ணோட அம்மா யாருன்னு தெரியணும்ல, அப்ப கிராண்டா கட்டணும்ல. எனக்கு சிம்பிளா கொடுத்துட்டு நான் தாம்பூலத்துக்கு எடுத்த saree என்கேஜ்மெண்ட்டுக்கு கட்டுறேன். அப்ப நான் எவ்வளவு பாவம். அது நான் எவ்வளவு பாவம். அப்ப பாத்தீங்களா எப்படி அப்பா பொண்ணு எப்படி இருக்கு, அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ரொம்ப கஷ்டம் தான். நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நான் தான் பாவம் அந்த வீட்லயே. நான் தான் வாயில்லாத பூச்சி, நான் தான் பாவம்னுவா. என் பையன் என்ன தெரியுமா சொல்லுவான், நான் தான் வாயிலா பூச்சின்னா இரு இந்த பூச்சை நசுக்கிறதுக்கு ஒரு பூச்சை நான் கொண்டு வரேன். ஆக்சுவலி என்ன சொல்றது, சாரீஸ் பத்தி நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது இல்லை, இவ தான் செலக்ட் பண்ணுவா. ஆனா கடைசியா வந்து நான் அந்த பட்ஜெட்டுக்காகவே ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நான் பட்டு புடவை எடுக்க மாட்டேன், அதனால இருக்கிறத கட்டிக்கிட்டு வாங்க அப்படின்ட்டேன். ஓகே. பயங்கர ஒரு கிராண்டா நடக்க போகுது. ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். எனவே தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஒரு ஹாப்பியான ஒரு டேவா உங்களோட லைஃப்ல அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.